ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்துருப்பீங்க. ஆர்டர் கேன்சல், வேறு லொக்கேஷன் அண்ட் வேறு கஸ்டமர். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கும் இது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு போங்க லாஸ்ட்டில். ஓகேவா? ஸோ எனக்கு இது ஃபஸ்ட் டைம். ஓகேவா? என்னென்னா இப்போ நார்மலாக ஒரு ஆர்டர் பிக் பண்ணுறோம். பிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னா மேப் போட்டு ட்ராப் லொக்கேஷன் போகிறதுக்கு மேப் முதல்ல பார்ப்போம். ஓகே, இவ்வளோ தூரத்துக்கு மெயின் ரோடு இருக்குது, அதுக்கப்புறம் தான் தெருக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று ஃபேன் பாக்கெட்டில் போட்டுருவோம் மொபைலை, அப்படி இல்லைனா ஹோல்டர்லேயே வச்சு அந்த ஸ்க்ரீனை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ஸோ அப்படி ஆஃப் பண்ணி விட முடியல என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஸ்க்ரீன் டிஸ்பிளே அதிகமாக எரியாதனால அந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆஃபில் இருக்கனால உங்களுக்கு பேட்டரி வந்து சார்ஜ் குறையிறது கொஞ்சம் கம்மியாகும். இப்படி வந்து நிறைய பேர் பண்ணுவோம், நானும் அப்படி தான் பண்ணுவேன். சரி, ரைட்டு, ட்ராப் லொக்கேஷன் 4 கிலோமீட்டர் பார்த்தாச்சு. என்ன இப்போ வழக்கம் போல் ஃபோனை வந்து என்ன ஃபேன் பாக்கெட்டில் போட்டு கிளம்பியாச்சு. ஓகேங்களா? அப்புறம் ட்ராப் லொக்கேஷன் நெருங்கிட்டு எடுத்து பார்த்தா ஃபோனில் லொக்கேஷன் பார்த்தா ஓகே, இன்னும் தெருக்குள்ளே போனோம். தெருக்குள்ளே போயிட்டு உள்ளே போய் லொக்கேஷன் ரீச் கொடுக்கலான்ட்டு லொக்கேஷன் ரீச் கொடுக்க போகிறேன். ரீச் கொடுக்க முடியல. என்னடா லொக்கேஷன் ரீச் கொடுக்க முடியல அப்படின்னு பார்த்தா அட்ரஸ்ஸு வேறு. நான் போனது பெருங்குடி, ட்ராப் பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் சைடு. என்னது இது, மாற்றி வந்துட்டோமா? நம்ம பிக் பண்ண கடைக்கும் திருவான்மியூருக்கும் அந்த பக்கம் போனோம். நம்ம பிக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்திருக்கோம். இது என்ன நடந்துச்சு தெரியல, நம்ம தப்பாக வேறு எதுவும் மேப் போட்டு வந்துட்டோமா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. ஐயோ, எனக்கு வேறு தெரியலையே, கஸ்டமர் பார்த்தாங்கன்னா இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரே பயம். மறுபடியும் என்ன பண்ணுறது தெரிலன்ட்டு, ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகிருக்குன்னா என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அவங்க கால் பண்ணி சொல்லியிருக்கலாம், கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணி சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி கேன்சல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி, இது வேறு லொக்கேஷன் உங்களுக்கு ஆர்டர் அசைன் ஆகிருக்கு, நீங்கள் வந்து அந்த லொக்கேஷன் போகலாம், உங்களுக்கு அட்ரஸ் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் சொல்லலை, எதுவுமே எந்த ஒரு இன்ஃபார்மும் வரல, மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வரல. சரின்ட்டு உள்ளே போய் அந்த ஆர்டர் என்ன ஆச்சுன்னு செக் பண்ணலாம் பார்த்தா அந்த ஆர்டர் அமௌண்ட் வந்து கேன்சல் அப்படின்ட்டு இன்கம்ப்ளீட்னு காமிக்குது. இன்கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஐயோ, இப்போ ஆர்டர் முன்னாடி கேன்சல்டு அப்படின்னு போட்டிருக்காங்க, உள்ள கேன்சல் இன்கம்ப்ளீட் போட்டிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் பார்த்தா லொக்கேஷன் மாறி இருக்கு. இப்போ நான் போனது 4 கிலோமீட்டரு. அப்புறம் மறுபடியும் இங்கேருந்து என்ன ஆச்சுன்னா அந்த காமிக்கும்ல லொக்கேஷன், புது லொக்கேஷன், அங்கே போய் ட்ராப் லொக்கேஷன் போயிட்டுருக்கேன். கஸ்டமர் கால் பண்ணுறாங்க. ஆனால் எப்போ வருவீங்கன்னு கேட்டாங்க. இந்த கிட்ட சொன்னால், மேம் இது வந்து ஆர்டர் கேன்சல் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆமாம், இது ஆஃபரில் தாங்க போட்டேன், பாதிக்கு பாதி இருந்துச்சு அப்படின்னாங்க. ஓகே, பாதிக்கு பாதியா? இல்லைங்க, இது வந்து நான் வேறு லொக்கேஷன் போயிருந்தேன், அங்கே இருந்தனா இங்கே வரக்கு லேட் ஆகும் அப்படின்னேன். அப்படியா, சரி எப்போ வரீங்கன்னு கேட்டாங்க. சொல்லிட்டேன் ஓகே அப்படின்ட்டாங்க. இப்போ நான் போனது, இப்போ இதுக்கு போனதுக்கும் அமௌண்ட் தனியாக வந்துருச்சு. இப்போ இந்த ஆர்டர் டெலிவரி கொடுத்ததுக்கு தனியாக அமௌண்ட் வந்துருச்சு. அந்த ட்ராப் லொக்கேஷன் போனல அதுக்கும் அமௌண்ட் வந்துருச்சு. ஓகேவா? அதாவது அமௌண்ட்னா கேன்சலான அமௌண்ட் கிடையாது, அந்த ஆர்டர் பைக்கான அமௌண்ட் வந்துடும். இப்போ எவ்வளோ தூரம் போகிறோமோ காமிப்பாங்கள்ல மொபைலில், அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து இங்கே ட்ராப் லொக்கேஷன் போகிறதுக்கு இதுக்கு ஒரு அமௌண்ட்டு, ரெண்டுமே தனித்தனியாக 2 ஆர்டராக கன்வெர்ட் ஆயிரும். ஆனால் இது வந்து இப்போ நீங்கள் பெரிய தூரமாக போகிறீங்க, ஓகே பெரிய தூரமாக போகிறீங்கன்னா, இப்போ லாங் ஆர்டர் போகிறீங்க, ஒரு 10 கிலோமீட்டர் போகிறீங்க வச்சுக்கோங்களேன். 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு இடையில எந்த ஒரு கஸ்டமர் கேர்லேருந்து ஒரு இன்ஃபார்மும் கிடையாமல் அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகி பண்ணியிருந்தாங்க வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே, சரி ரைட்டு, இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நம்ம அந்த லொக்கேஷன் போகலான்னு சொல்லிட்டு பாதியிலே கட் பண்ணி திரும்பி போவோம். ஏன்னா இது கஸ்டமரே கால் பண்ணி நம்ம கேட்கும்போது தான் நமக்கே தெரிய வரும், நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த ஆர்டருக்கு போகிறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது நடந்துகிட்ருக்கு. இந்த ஆர்டருக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கஸ்டமர் கேர்லேருந்து அறிவிப்பு கொடுத்தாங்க, இந்த மாதிரி கேன்சல் ஆகிருக்கு, நீங்கள் வேறு லொக்கேஷன் போகணும்னு சொன்னாங்கன்னா நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதுவும் பீக் டைம்லாம் மாட்டிச்சுன்னு ரொம்ப சிரமம் இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நம்ம ஒரு நண்பர் ஷேர் பண்ணியிருந்தார். அது வந்து நான் ஒரு வீடியோ பேசியிருப்பேன், பட் வந்து அது பெருசாக எடுத்துக்கல. பட் எனக்கு ஃபஸ்ட் டைம் நடக்கும் போச்சில் ஓகே, நமக்கு பரவாயில்ல, கம்மியான தூரம் தான், ஆனால் அவர் போனதெல்லாம் பெரிய தூரம், அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கும் இதே மாதிரி நடந்திருக்குன்னா மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை இதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். கேன்சல் ஆகிற ஆர்டர், அந்த ஆர்டர் கேன்சல் ஆகுதுன்னா நமக்கு ஏதாவது சவுண்ட் வரலாம், எதுவுமே இல்லை ஜொமேட்டோவில். அதுதான் சின்ன வித்தியாசம். ஓகே நண்பா, வழக்கம் போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் சந்திப்போம் நாளை வந்து டெலிவரி வீடியோஸ் இருக்காது, வேறு ஒரு வீடியோஸ் வரும். ஓகேங்களா? ஓகே, பாய்.